அத்தியாயம் 30. என்னடா இது, சமாதானம் பண்ணி வைக்க போனது ஒரு குத்தமா என விக்ரம் பாவமாய் மித்துவை திரும்பி பார்த்தான். நான் தான் சொன்னேனே சார், அவங்க 2 பேரும் அப்படித்தான் என சிரித்து கொண்டான் மித்து. அவன்தான் ஒவ்வொரு நாளும் அவர்களிடம் பந்தாடப்படுகிறானே, அதனால் அவனுக்கு அதில் பெரும் அனுபவம் உண்டு. அப்போ புரியல, ஆனா இப்போ புரியுது என விக்ரமுடன் சேர்ந்து சிரித்துவிட்டு நண்பன் அருகே சென்றான். என்னடா விக்ரம், தலையை மட்டும் திருப்பி பார்த்தான் தீரன். ஹா, நீ அவளை அடிச்சது ரொம்ப பெரிய தப்பாம். அதனால நீ அந்த பொண்ணுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு அந்த பொண்ணு ஒத்த கல்ல நிக்கிறா என பாவமாய் முகத்தை வைத்துக்கொண்டு சிரிப்பை அடக்கியபடி சொன்னான். எது? அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? அவளை காப்பாத்துனதே பெரிய விஷயம், இதுல மேடம் கிட்ட மன்னிப்பு வேற கேட்கணுமா? எங்க அவ? இரு வரேன் என வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு சென்றவனைக் கண்டு விக்ரம் சற்று பயந்தான். என்னடா இப்படி சண்டை போடுறாங்க என தாடையை தடவியபடி சந்தேகமாய் கேட்டு வைத்தான் விக்ரம். அதுதான் நான் சொன்னேன்ல சார், மோதலில் ஆரம்பித்த காதல்னு இது அதுதான் சார் என சிரித்து கொண்டான் மித்து. அடியே இந்தாடி என கோபமாக துளசி அருகே சென்றவன் அவனுக்கே உண்டான கெத்துடன் அழைத்தான். ஹலோ, என்ன சார், மரியாதை ரொம்ப குறையுது. அவளும் அந்த திமிர் குறையாமல் கேட்டு வைத்தாள். சரிங்க மீடியா மேடம், அதென்ன, நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னியா? நான் எதுக்கு சாரி கேட்கணும்? உன்னை பாவம்னு 2 முறை காப்பாத்தினதுக்கா? கோபம் இல்லை எனினும் கோபமாக இருப்பதை போலவே கேட்டு வைத்தான். துளசி எதுவும் பேசவில்லை, அமைதியாக அவனை வெறித்து பார்த்து வைத்தாள். என்ன மீடியா மேடம் அப்படி பாக்குறீங்க என அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே எதுவும் கூறாமல் பட்டென்று தீரனை அணைத்து கொண்டாள் துளசி. தீரன் அதிர்ந்து விட்டான். இந்த திடீர் அணைப்பை அவனே எதிர்பார்க்கவில்லை போலும். ஹலோ மேடம், என்ன ஆச்சு? எல்லாரும் பாக்குறாங்க மேடம் என இதழில் எட்டி பார்த்த சிரிப்புடன் மெல்ல நெளிந்து கொண்டிருந்தான். அவள் உடல் குலுக்கியது. அவள் கண்ணீர் துளி அவன் காக்கி சட்டையை நனைத்தது. அழுகிறாள் போலும். பதறிவிட்டான் அவன். ஏய், என்னடி ஆச்சு? அழுகிறியா? துளசி, என்ன பாருடி, என்ன ஆச்சு? அவள் பதில் பேசவில்லை. அவளிடம் இருந்து விசும்பல் சத்தம் மட்டுமே வந்தது. என்னடா ஆச்சே? சரி, அழாத, உனக்கு ஒன்னும் ஆகலடா என அவளின் தலையை மெல்ல கோதி கொடுத்தான். ஆனால் அவள் அழுகை மட்டும் நிற்கவே இல்லை. மிகவும் பயந்து விட்டாள் போலும் பெண்ணவள். ஒன்னும் இல்லடா, நான் இருக்கேன் என அவளுக்கு தைரியம் கொடுத்தான் தீரன். இவ்வளவு நேரம் அழுதவளிடம் இருந்து இப்பொழுது பதில் வந்தது. ரொம்ப பயந்து போயிட்டேன் காக்கி என தேமிக்கொண்டே சொன்னாள். ஆனால் இன்னும் அவன் அணைப்பில் இருந்து விலகவில்லை அவள். சரி விடு, அதுதான் ஒன்னும் ஆகலையே, ஏன் அழுதுட்டே இருக்க? விடு, எல்லாரும் பாக்குறாங்க, அப்புறம் உன்னை அழுமூஞ்சின்னு தான் நினைப்பாங்க என அக்கம் பக்கம் பார்த்து சிரிப்புடன் சொன்னான். அவள் மெல்ல அவனை விட்டு விலகி நின்றாள். அழுது அழுது கண்ணம் மட்டுமல்ல, கண்கள் கூட சிவந்து விட்டது அவளுக்கு. கண்ணம் இரண்டையும் புறங்கை கொண்டு துடைத்து கொண்டாள் பெண்ணவள். மெல்ல தீரனை நிமிர்ந்து பார்த்தாள் பெண்ணவள். ஆமா, என் மூஞ்சி அசிங்கமா தெரியுதா? மேக்கப் களைஞ்சு போச்சா என சிறு பிள்ளை போல் கேட்டு வைத்தவளைக் கண்டு சத்தியமாய் தீரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. என்ன பெண் இவள், இவ்வளவு நேரம் தேமி தேமி அழுதாள், இப்பொழுது மேக்கப் களைந்து விட்டதா என சிறு பிள்ளை போல் கேட்டு வைக்கிறாளே என அந்த பக்கம் திரும்பி சிரித்து வைத்தான். ஹலோ காக்கி, அந்த பக்கம் திரும்பி என்ன பண்றீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. மேக்கப் களைஞ்சு போச்சா? அசிங்கமா இருக்கேனா என முகத்தை பாவம் போல் வைத்து கொண்டாள். சிரிப்பினை மறைத்து கொண்டான் தீரன். இல்லையெனில் அவள் சாமியாடி விடுவாளே. இல்ல, இப்பதான் ரொம்ப அழகா இருக்க என அவள் கன்னத்தை துடைத்து விட்டான். இவன் இந்த பொண்ணு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு இப்படி சொல்றானா, இல்ல உண்மையா ஃபீல் பண்ணி சொல்றானா என விக்ரம் சந்தேகமாய் கேட்டு வைத்தான். எனக்கு என்னமோ சார், ரொம்ப ஃபீல் பண்ணி உண்மைய சொல்ற மாதிரி தான் தோணுது சார் என மித்துவும் சிரித்து கொண்டே சொன்னான். உண்மையாவா என துளசி முகத்தில் சிறு வெட்க புன்னகை எட்டி பார்த்தது. கொஞ்சம் பொய் சொன்னா
எவ்ளோ வெக்கப்படுற என்று தீரன் தோளில் 2 அடியை போட்டாள் பெண்ணவள். ஏய் போதும், வலிக்குது மேடம் என ஓடிச் சென்று சற்று தொலைவில் நின்று கொண்டான் அந்த காக்கி. ஆமா, என்ன பார்க்கவா வந்த? அவள் நிலையை ஆராய்ந்தபடி கேட்டான். ஆமா காக்கி, உங்கள பார்க்க தான் வந்தேன் என நெற்றியில் கை வைத்துக் கொண்டே சொன்னாள். ஓ, என்ன விஷயம்? எதுக்கு கால் சரியாகாம இப்படி வெளியில சுத்திட்டு இருக்க? ஏதோ முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லி அனுப்பியிருக்கலாமே, நான் வந்திருப்பேனே என்றான் செல்ல மிரட்டலுடன். இல்ல, நானே உங்கள தேடி வந்து சொன்னாதான் சரியா இருக்கும். உங்கள வர வச்சு சொன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனாலதான் நானே தேடி வந்தேன் என மரத்தில் சற்று சாய்ந்து நின்று கொண்டாள் பேலன்ஸுக்கு. என்ன சொல்லணும் என்றவன் முகத்தில் அவ்வளவு ஆர்வம் இருந்தது. இல்ல, நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா சொல்ல முடியல. என் ஈகோ அதை தடுத்துருச்சு. ஆனா அதை ஏண்டா சொல்லலன்னு நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே இல்ல. நானும் 2 வாரமா வந்து சொல்லதான் ட்ரை பண்ணேன். ஆனா கால் சரியாகாம வெளியவே போகக்கூடாதுன்னு அம்மா ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. அதனாலதான் 2 வாரமா வரவும் முடியல. அத உங்ககிட்ட சொல்லவும் முடியல. ஏய், என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லுது? ஒருவேளை அந்த பொண்ணு தீரனை லவ் பண்ணுதோ? இப்போ அந்த பொண்ணு அவங்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போகுதோ என ஆர்வமாக விக்ரம் மற்றும் மித்து இருவரும் இவர்களை கவனித்துக் கொண்டு இருந்தார்கள். இவ்வளவு நேரம் இதையெல்லாம் சற்று தொலைவில் இருந்த காரில் இருந்து கண்ணில் கொலைவெறியுடன் பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன். அவன் துளசியை பார்க்கலாம் என்று அவள் வீட்டை தேடி சென்றான். ஆனால் அங்கு துளசி இல்லை. துளசியின் அம்மாவோ, இப்போதான் ஜெகன், கொஞ்சம் முன்னாடி போன ஆட்டோல அவ போனா கொஞ்ச நேரத்துல வந்துருவா. யாரையோ முக்கியமானவங்கள பார்க்கணுமா? நான் எவ்ளோ சொல்லியும் கேட்காம போயிட்டா தம்பி. நீ வந்து உட்காரு, அவ வந்துருவா என சொன்னார். அது என்ன, அவ்வளோ பெரிய ஆளு, யார பார்க்க போயிருப்பா என்றவன் அவள் சென்ற வண்டியை ஃபாலோ செய்து கொண்டே வந்தான். வண்டி ஸ்டேஷன் அருகே நின்றதும் ஜெகன் கண்கள் ஆராய்ச்சியில் சுருங்கியது. அதற்கு பின் அவள் ஆட்டோவை விட்டு இறங்கி சென்றதும் அவள் மீது லாரி மோத வந்ததும் அவளை தீரன் ஓடிச் சென்று காப்பாத்தியதும் துளசி அவனை அணைத்தது என அனைத்தையும் கண்டு கண்களில் கோபம் பொங்க ருத்ரமூர்த்தியாய் அமர்ந்திருந்தான் ஜெகன். அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பதை அறிய அவ்வளவு ஆர்வமாய் காத்து கொண்டிருந்தான் தீரன். அவன் முகம் எங்கும் வேர்வை சொட்டு சொட்டாக வடிந்தது பதட்டத்தில். போலீஸ் செலக்ஷனுக்கு கூட அவன் இவ்வளவு டென்ஷனாக இருக்க மாட்டான் போலும். அத்தியாயம் 31. அவள் என்ன சொல்ல போகிறாள் என அவ்வளவு ஆர்வம் தீரன் முகத்தில். என்னதான் நான் உங்களுக்கு எவ்வளவோ கெட்ட பெயர் வாங்கி கொடுத்திருந்தாலும், உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருந்தாலும், அது எதையும் மனசுல வச்சுக்காம எனக்கு ஓடி வந்து உதவி பண்ணீங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு உதவி பண்ணலைன்னா எனக்கு என்ன ஆகியிருக்கும்னு எனக்கே தெரியல. உண்மையா சொல்லணும்னா கண்டிப்பா நான் பொழைக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா கடைசி நொடியில நீங்க என்ன காப்பாத்த வருவீங்கன்னு நினைக்கவே இல்ல. என்னதான் நான் மயக்கத்துக்கு போயிருந்தாலும் அன்னைக்கு உங்க குரல் எனக்கு ரொம்ப நல்லா கேட்டுச்சு. உங்க முகத்துல இருந்த பயம், உங்க குரல்ல இருந்த பதட்டம் எல்லாத்தையும் என்னால ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. நிச்சயம் அது எனக்காகவான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. அதனால என்று இழுத்தாள். அதனால என தீரனும் அதே போல் இழுத்து கேட்டு வைத்தான் ஆர்வ மிகுதியில். அதனால மிஸ்டர் காக்கிக்கு ரொம்ப நன்றி அண்ட் சாரி. மித்து சார் சொன்னாரு, நீங்க அந்த பொண்ணை காப்பாத்த போய் தான் அன்னைக்கு உங்களுக்கு அப்படி ஆகிருச்சு. அப்ப கூட அந்த பொண்ணு பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்க எதுவும் பேசாம இருந்தீங்கன்னு அவர் சொல்லிதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டேன் என வருத்தம் கொண்டவள் மனம் உருகி சாரி கேட்டாள். இதத்தான் சொன்னியா என தீரனுக்கு சப்பென்று ஆகி போனது. ஆமா, ஏன் என துளசி புரியாமல் கேட்டாள். ஒன்னும் இல்ல என சலித்து கொண்டான் தீரன். துளசி கண்கள் சுருங்க அவனை பார்த்தாள். ஏன், இன்ஸ்பெக்டர் சார்
வேற எதுவும் எதிர்பார்த்தீங்களா என நக்கல் செய்தாள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே என சமாளிக்க முயற்சி செய்தான் தீரன். ஆனாலும் அப்பட்டமாய் தெரிந்தது அவன் சமாளிக்கிறான் என்று. அன்னைக்கு வெறும் மனிதாபிமானத்துல மட்டும் உன்னை நான் காப்பாத்தல, அதுக்காக மட்டும் நான் பதறல, உனக்காகத்தான் பதறனேன்னு உண்மையா ஒத்துக்கோங்க. அப்போ நானும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அத சொல்றேன் என்றபடி சிரித்துக்கொண்டே அவனை நோக்கி ஒற்றை புருவம் உயர்த்தினாள். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதையும் சொல்ல வேண்டாம். முதல்ல இப்படி உடம்புக்கு சரியில்லாத நேரத்துல வெளியே சுத்திட்டு இருக்காம வீட்டுக்கு போ என அந்த பக்கம் சென்ற ஆட்டோ ஒன்றை விசில் அடித்து அழைத்தான். ஆட்டோவும் இவர்கள் அருகே வந்து நின்றது. காலில் இடித்து கொள்ளாதபடி உள்ளே அமர வைத்தவன் ஆட்டோக்காரரிடம் அவளை பத்திரமாக வீட்டில் விட வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த ஆட்டோ நம்பரை குறித்து கொண்டான். மேடம பத்திரமா கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லணும். அந்த போலீஸ்கே உண்டான மிடுக்குடன் தீரன் மீசை முறுக்கி சொல்ல அந்த ஆட்டோக்காரர் பயத்தில் தலை ஆட்டி வைத்தார். ஹலோ மீடியா மேடம், பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. சும்மா சும்மா இப்படி வெளியே சுத்திட்டு இருக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் காப்பாத்த உங்க பக்கத்துல நான் இருக்க மாட்டேன். அதனால பத்திரமா இருங்க என தீரன் அங்கிருந்து நகரும் நேரம் ஹலோ காக்கி என அழைத்தாள் பெண்ணவள். அவன் என்ன என்பதைப் போல் புருவமுயர்த்தி பார்த்தான். அவ்வளவுதானா என அவன் கண்களை பார்த்தபடி கேட்டாள். தீரன் இதழில் சிறு புன்னகை கேற்று என்ன அவ்வளவுதானா என தெரிந்தும் தெரியாதது போல் அதையே திருப்பி கேட்டு வைத்தான். உன்கிட்ட கேட்டம் பாரு, சரியான ரோபோட் என அவளோ தலையில் அடித்து கொண்டாள் கடுப்பில். போடி சிரித்துக்கொண்டே சொன்னான் தீரன். ரொம்பதான் அக்கறை, எனக்கு தெரியும் என தலையை சிலுப்பிக் கொண்டு கிளம்பி விட்டாள் அந்த கோவக்காரி. அவள் போகும் திசையை பார்த்து சிரித்து கொண்டான் தீரன். இதையெல்லாம் சற்று தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஜெகன் இருக்கும் கோவத்தில் இப்பொழுது இறங்கி சென்று தீரன் வயிற்றில் கத்தியை இறக்கிவிட்டாலும் ஆச்சரியம் இல்லை. அந்த அளவு கோபத்தில் இருந்தான் அவன். எவ்வளவு தைரியம்! ஏன் துளசிய என்னிடம் இருந்து பறிக்க பார்க்கறான் என ஸ்டேரிங் மீது கோபத்தை காட்டினான் ஜெகன். ஜெகனுக்கு சிறு வயது முதல் துளசி மீது ஒரு கண்ணு. அவளை ஒன்சைடாக பள்ளி பருவம் முதல் காதலித்து வருகிறான். அது அவன் நண்பர்களில் இருந்து அவர்கள் குடும்பம் வரை தெரியும். ஆனால் துளசிக்கு மட்டும்தான் இன்னும் தெரியாது. அவள் இவனை ஒரு நல்ல நண்பனாக மட்டும்தான் பார்க்கிறாள். ஆனால் அவன் அப்படி பார்க்கவில்லை என்பது துளசிக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாளில் அவளிடம் தனது காதலை கூறி பின் கல்யாணம் செய்யலாம் என எண்ணி இருந்தான் ஜெகன். ஆனால் அதற்குள் இப்படி தீரன் எடையில் வந்து ஆட்டத்தை களைப்பான் என்று அவன் கனவிலும் எண்ணி பார்க்கவில்லை. ஏற்கனவே அத்தனை பேரின் முன் தன்னை அடித்து விட்டான் என்று வெறியில் இருக்கிறான். இதில் துளசியிடம் வேறு குழந்தை பேசிக்கொண்டு இருக்கிறான். அவள் என்னவென்றால் பொது இடம் என்று இல்லாமல் அவனை கட்டி அணைத்து செல்கிறாள் என வெறி பிடிப்பது போல் இருந்தது ஜெகனுக்கு. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுற என வண்டியை வேகமாக செலுத்தி கொண்டு வீட்டிற்கு சென்றான் ஜெகன். வழக்கம் போல் வீட்டில் இருந்த புதிதாய் வாங்கி வைத்திருந்த அனைத்து பொருளையும் தூக்கி போட்டு உடைத்தான். அதே போல் பதறிக்கொண்டு ஓடி வந்தார் அவன் அக்கா. என்னடா ஆச்சு தம்பி, ஏண்டா இவ்வளவு கோவம்? மீண்டும் அதே கேள்வி பழகிவிட்டது அவருக்கு. அக்கா, அந்த போலீஸ் என் வழியில ரொம்ப குறுக்க வரான். அவனை எதுவும் பண்ண முடியலன்னு கோபமா வருதுக்கா. என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு வர்ற கோபத்துக்கு அவனை போட்டு தள்ளிட்டு பேசாம ஜெயிலுக்கு போயிடலாம்னு இருக்கு. என் துளசி எனக்கு கிடைக்க மாட்டா போலக்கா. அவ மட்டும் எனக்கு இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு என் துளசி வேணும்க்கா, என் துளசி வேணும் வேணும் என பைத்தியம் பிடித்தவன் போல் கையில் கிடைத்த பொருளை எல்லாம் தூக்கி எறிந்து பைத்தியம் போல் கத்திக்கொண்டு இருந்தான் ஜெகன். ஐயோ ஜெகன், கொஞ்சம் நிறுத்துடா. இப்ப என்ன ஆச்சு? என்னடா வேணும் என அவனை பிடித்து தடுத்து நிறுத்தினார் அவர். அக்கா, எனக்கு துளசி வேணும். அவ இல்லனா நான் பைத்தியம் ஆகிருவேன்கா. அவ இல்லனா நான் செத்துருவேன்கா. உனக்கு தெரியும்ல எனக்கு அவனா எவ்வளவு உயிர்னு. எனக்கு அவ வேணும்கா, அவ வேணும்.
அவ எனக்கு வேணும்க்கா என தலைமுடியை பிடித்து வெறி பிடித்தவனை போல் கத்தியவனை பார்க்கவே பயமாக இருந்தது. அடே ஜெகன், தெரியும்டா உனக்கு அந்த பொண்ணை எம்புட்டு பிடிக்கும்னு. நீ ஏன் கவலைப்படுற? விடு, உன் இஷ்டப்படியே பண்ணுவோம் என அவன் அக்கா அவனை ஆறுதல் படுத்த முயற்சி செய்தார். உனக்கு தெரியும்ல எனக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும், நான் அவளை எம்புட்டு விரும்புறேன்னு. எனக்கு அவ வேணுக்கா. அவ இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவுதான், எனக்கு அவ கிடைச்சே ஆகணும். நீ என்ன பண்ணுவியோ ஏதோ பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா துளசி எனக்கு கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கா என ஒற்றை காலில் நின்று விட்டான் ஜெகன். சரிடா ஜெகன், நீ ஒன்னும் கவலைப்படாத. அவ உனக்கு தான். நான் இன்னைக்கே போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட பொண்ணு கேக்குறேன், சரியா என அவன் அக்கா கூறியதும் தான் அவன் சற்று ஆறுதல் அடைந்து அமைதியானான். அத்தியாயம் 32. 1.5 வாரம் கடந்து இருந்தது. துளசியின் உறவினர் யாரோ இறந்து விட்டதால் அவள் குடும்பம் ஊருக்கு சென்று இன்றுதான் ஊர் திரும்பியிருந்தார்கள். துளசி இப்பொழுது நன்கு தேறியிருந்தாள். வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் நடக்கும் அளவுக்கு முன்னேறிவிட்டாள். எப்பொழுதும் எலியும் பூனையுமாக அடித்துக் கொள்ளும் இருவரும் இப்பொழுதெல்லாம் காலையில் குட் மார்னிங், இரவு குட் நைட் வரை என்ற எஸ்எம்எஸில் துவங்கி சாப்பிட்டியா, டீ குடிச்சாச்சா என அவர்களின் கன்வர்சேஷன் மெல்ல மெல்ல முன்னேறி கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகிறது அவள் வேலைக்கு சென்று. உடல்நிலை கொஞ்சம் தேறியதும் அவள் உடனே பரபரப்பாக வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். 3 வாரம் பொண்ணு மாதிரி அடங்கி இருந்தா, இதோ மறுபடியும் வேலைக்கு கிளம்பிட்டா. இனி எந்த நேரத்துல வீட்டுக்கு வருவா, எப்போ வீட்டை விட்டு போவான்னு எதுவும் தெரியாது. நாங்க தான் பதறிட்டு இருக்கணும் என துளசி அம்மா அவளுக்கு உணவை ஊட்டிக்கொண்டே புலம்பினார். அம்மா, இன்னைக்குதான் வேலைக்கு போறேன், அதுக்குள்ள ஆரம்பிக்காதம்மா. நான் போனதுக்கு அப்புறம் நல்லா புலம்பு, அப்போ யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க என கைப்பையை எடுத்துக்கொண்டு அவள் வாசலுக்கு செல்லும் நேரம் ஒரு பெரிய ஆடிக்கார் ஒன்று வந்து அவர்கள் வீட்டு வாசலில் நின்றது. அந்த கார் யாருடையதாக இருக்கும் என்பதால் துளசி பெரிதாய் ஆச்சரியம் கொள்ளவில்லை. எண்ணியது போல் முதலில் காரை விட்டு இறங்கி வந்தான் ஜெகன். ஆனால் அவளுக்கு ஆச்சரியம் அளித்தது என்னவோ, அடுத்து கையில் பூ பழம் தட்டுடன் இறங்கிய ஜெகன் அக்காவை கண்டுதான். என்ன துளசி, அப்படியே அதிர்ச்சியாகி போய் நிக்கிற? உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா என புன்னகை முகத்துடன் கேட்டார் ஜெகன் அக்கா. ஐயோ சாரி அக்கா, உள்ள வாங்க என்று துளசி நெற்றிகள் அடித்துக்கொண்டு வழிவிட்டு நின்றாள். அக்கா இல்ல, இனிமே நீ என்ன அண்ணின்னு கூப்பிடணும் என வந்த விஷயத்தை சுருக்கமாய் கோரிவிட்டு ஜெகன் அக்கா உள்ளே சென்றார். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஜெகன் அவர் பின்னால் வந்தான். வாடா ஜெகன், உன் டார்ச்சர் இல்லாம 1 வாரம் நிம்மதியா இருந்த என விளையாட்டுக்கு சொல்லி சிரித்து கொண்டாள். ஜெகனும் சிரித்து கொண்டான். கவலைப்படாத, இனிமே உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, உன்னை விடவே மாட்டேன் என ஜெகனும் சிரித்து கொண்டான். ஆனால் அதற்கு பின் உள்ள அர்த்தம் அப்பொழுது துளசிக்கு புரியவில்லை. சரிடா ஜெகன், இரு, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்றவளை தடுத்து நிறுத்தினார் அவள் அம்மா. அடியே, எங்கடி கிளம்புற? ஒரு நிமிஷம் உள்ள வந்துட்டு போடி. பெரியவங்க வந்திருக்காங்க, மரியாதை இல்லாம கிளம்பிட்டு இருக்க. உள்ள வந்து ஒரு எட்டி என்னன்னு பாத்துட்டு போடி என வீட்டின் உள்ளே இருந்து துளசி அம்மா அழைத்தார். ஆனா அம்மா, லேட் ஆகிருச்சே என கையில் கட்டியிருந்த ஸ்மார்ட் வாட்சை பார்த்த வண்ணம் அவள் சொல்ல, அட, லேட்டா போனாலும் உன்னை யாரு என்ன சொல்லிட முடியும்? வா துளசி, அக்கா உன்னை பார்க்கதான் வந்திருக்காங்க என ஜெகன் துளசி கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றான். உட்காருமா என ஜெகன் அக்கா இருக்கையை கை காட்டினார். துளசியும் அமர்ந்து கொண்டாள். என்னம்மா, இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்ட என கேள்வியாய் பார்த்தார் ஜெகன் அக்கா. இல்லக்கா, லேட் ஆகிருச்சு, எப்பவுமே சீக்கிரம் போயிருவேன் என சிறியதாய் சிரித்து வைத்தாள் அவள். ஜெகன் அவள் அருகே அமர்ந்தான். சிறு வயதில் இருந்தே ஒன்றாய் பழகியதால் துளசி அதை எப்பொழுதும் தவறாய் எடுத்துக்கொள்வதே இல்லை. என்றும் அப்படித்தான், அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று அவளை உரசியபடி அமரவும், டேய் ஜெகன் எருமை, கொஞ்சம் தள்ளி உட்காருடா
என அவனுக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் கூறினாள். அதென்ன, அத்தனை பேரு முன்னாடி அவனை கட்டி பிடிப்பாளாம். ஆனா நான் பக்கத்துல உட்கார கூடாதா? எனக்கு இல்லாத உரிமையா? என அவன் நகரவே இல்லை. டேய் ஜெகன், உன்னதான் தள்ளி உட்காரு. எனக்கு ஒரு மாதிரி அனிசியா இருக்குடா என மீண்டும் அவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னாள். ஜெகனுக்கு கோபமாய் வந்தது. நான் ஏன் தள்ளி உட்காரணும்? கட்டிக்க போறவன் நான் தானே. நான் தள்ளி உட்கார முடியாது என அவளை உரசியபடிதான் உட்கார்ந்து இருந்தான். இந்த எருமைக்கு காது டமார் ஆகிருச்சு போல என நெற்றிகள் அடித்துக்கொண்டு துளசியே தள்ளி அமர்ந்தாள். ஆனால் அப்பொழுதும் விடாமல் ஜெகன் அவளை நெருங்கி அமர்ந்தான். அவள் மீண்டும் விலகி அமர்ந்தாள். ஜெகன் அப்பொழுதும் அவளை நெருங்கி அமர்ந்தான். இருவரும் சிறு வயது முதல் நண்பர்கள் என்பதால் இந்த காட்சி அனைவருக்கும் விளையாட்டு போலதான் தெரிந்தது. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்காங்க என சிரித்து கொண்டார்கள் பெரியவர்கள். என்னடா வேணும் உனக்கு இப்போ? எதுக்கு வம்பு பண்ணிட்டு இருக்க என அவனுக்கு மட்டும் கேட்கும்படி எரிந்து விழுந்தாள். என்ன கேட்டாலும் தருவியா என ஒரு மார்க்கமாய் கேட்டு வைத்தான் ஜெகன். என்ன, இவன் பேச்சே சரியில்லையே, முத்திருச்சோ என வேறு வழியில்லாமல் எழுந்து எங்கோ சென்றாள் துளசி. எங்க போற துளசி? பேசிக்கொண்டு இருந்தாலும் இடை புகுந்து கேட்டார் அவள் அம்மா. தண்ணீர் குடிக்க கிச்சன் போறேம்மா என நடந்து கொண்டே பதில் கொடுத்தாள் துளசி. ஏய் இரு, நானும் வரேன் என குட்டி போட்ட பூனை போல் அவள் பின்னே ஓடினான் ஜெகன். உங்க பொண்ணு இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான் என் தம்பி என இருவரையும் பார்த்த வண்ணம் கூறினார் ஜெகன் அக்கா. ஆமா ஆமா, சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்கல்ல, அப்படிதான் இருப்பாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாகிரும் என புன்னகையுடன் கூறினார் அவள் அம்மா. அதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். என் தம்பி ஜெகன் உங்க பொண்ணு மேல உயிரா இருக்கான். துளசிய ரொம்ப விரும்புறான். அவ இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கையே இல்ல. அந்த அளவுக்கு அவ மேல உயிரா இருக்கான். அவங்களுக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு. அதனாலதான் நானே பேசலாம்னு வந்துட்டேன். என் தம்பி ஜெகனுக்கு உங்க பொண்ணு துளசிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் என வந்த விஷயத்தை பட்டென்று போட்டு உடைத்து விட்டார் ஜெகன் அக்கா. என்ன சொல்றீங்க என ஒரு நொடி அதிர்ச்சியாகிவிட்டார் துளசி அன்னை. நான் பணம் வசதிகள்லாம் பாக்குற ஆள் இல்ல. என் தம்பிக்கு பொண்ணு கொடுக்க பெரிய பெரிய விஐபி எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா ஏன் தம்பி உங்க பொண்ணுதான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். என் தம்பி விருப்பம்தான் என்னோட விருப்பம். நான் எப்பவுமே அவன் விருப்பத்துக்கு குறுக்க நின்னது இல்ல. எனக்கு புள்ள குட்டின்னு யாரும் இல்ல. எனக்கு எல்லாமே என் தம்பி ஜெகன் தான். நாளைக்கு எங்க சொத்து எல்லாம் அவனுக்கு தான். என் கணவனுக்கு அப்புறம் பதவியும் அவனுக்கு தான். என்னதான் இப்போ வேலை இல்லாம பசங்க கூட சேர்ந்து சும்மா சுத்திட்டு இருந்தாலும் அவன் பேர்ல கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. 7 தலைமுறைக்கு அவன் உட்கார்ந்து சாப்பிடலாம். உங்க பொண்ணுக்கு எந்த குறையும் வராது. நம்பி கட்டி வைங்க என நாசுக்காக பேசினார் ஜெகன் அக்கா. இது எதுவும் அறியாத துளசி தன்னிடம் வம்பு செய்து கொண்டிருந்த ஜெகன் கண்டு தலைகள் அடித்து கொண்டாள்.